So verify A minus B intersection C, A minus B union A minus C using Venn diagram கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதிக்கோங்க, LHS தனியாக எழுதிக்கோங்கடா, தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. B intersection C எழுதிக்கோங்க, அப்புறம் A minus B intersection C எழுதிக்கோங்க. அகெயின் கீழே என்ன எழுதி போகிறீங்க, A minus B எழுதிக்கோங்க, A minus C எழுதிக்கோங்க, யூனியன் A minus B யூனியன் A minus Cன்ட்டு எழுதிப்பீங்க. ஃபஸ்ட்டு B intersection C ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. Bயும் Cயும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸு இதுதான் B intersection Cம்பாங்க. நெக்ஸ்ட்டு A மைனஸ் B intersection, இந்த B intersection C இப்போ இந்த பிளேஸில் வந்துருக்கல, இதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸை தவிர ஏல எல்லா பிளேஸும் வரும். ஸோ ஏல எல்லா பிளேஸும் வரும்னா இந்த பிளேஸில் கலரே பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க. அகெயின் வந்து இப்போ LHS ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா, RHS ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு வந்து A மைனஸ் பின்னா ஏலேருந்து ஃபுல்லாக பியை மைனஸ் பண்ணிடணும். பி இருக்க பார்ட்டே வரக்கூடாது, பி இருக்க சர்க்கிளே வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா இப்படி வரும்டா, இந்த சர்க்கிளே வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து A மைனஸ் சின்னா சியோட சர்க்கிளே வரக்கூடாது. சியோட சர்க்கிளே வரக்கூடாதுன்னா மேலே மட்டும் ஸ்கெட்ச் பண்ணுவோம். இப்போ இது ரெண்டுத்திலையும் பார்த்து ஜாயின் பண்ணி எழுதணும்னா எந்த பார்ட்மா வரும். ஸோ கீழே இருக்க பாட்டும் இருக்கும், இங்கே இருக்க பாட்டு இருக்கும், எங்கே இருக்க பாட்டு இருக்காது, இந்த மிடில் பார்ட் மட்டும் இருக்காது. இப்போ பாருங்கள் 1 = 2வா, இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ வெரிஃபை ஆகிடுச்சா, 1 = 2 ஹென்ஸ் வெரிஃபைன்னு முடிச்சிடுங்க. அவ்வளோதான்டா, ரொம்ப சிம்பிள் வென் டயக்ராம். உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்னா வென் டயக்ராம் தான். ஃபஸ்ட்டு யூனியன் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ எலமெண்ட் கொடுத்துருக்காங்கடா. ஸோ யூனியன் எலமெண்ட்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 கொடுத்துருக்காங்க. ஏ எலமெண்ட்னா 7, 8, 11, 12 கொடுத்துருக்காங்க. பி எலமெண்ட் வந்து 4, 8, 12, 15 கொடுத்துருக்காங்க. வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். ஸோ டி மார்கன்ஸ் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷனோட ஃபார்முலா வந்து ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷா. ஃபஸ்ட்டு வந்து LHS ஆரம்பிக்கலாம். LHS ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்டா. ஏ யூனியன் பின்னா ஏயோட எலமெண்ட்டு பியோட எலமெண்ட்டு ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், 7, 8, 11, 12 யூனியன் 4, 8, 12, 15. ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதினீங்கன்னா என்னடா எலமெண்ட் வரும் உங்களுக்கு, 4, 7, 8, 11, 12, 15ன்ற மாதிரி வருமா. நெக்ஸ்ட் டேஷ்னா யூனியனோட மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பி. ஸோ யூனியன்லேருந்து மைனஸ் பண்ணணுமா. யூனியன்னா உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. ஸோ மைனஸ் ஏ யூனியன் பி. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது 4, 7, 8, 11, 12, 15. இப்போ இந்த எலமெண்ட்டோட மைனஸ் பண்ணிங்கன்னா 4, 7, 8, 11, 12, 15 பேலன்ஸ் என்னடா எலமெண்ட் கிடைக்குது உங்களுக்கு வந்து 10, 16 மட்டும் தான் கேன்சல் இருக்காது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு RHS போயிடலாம். RHSனால் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ டேஷ் அப்புறம் இன்டர்செக்ஷன் பி டேஷ். ஸோ ஏ டேஷ் மீன்ஸ் யூனியன் மைனஸ் ஏ. ஏ டேஷ்னா யூனியன் மைனஸ் ஏ. ஸோ யூனியனோட எலமெண்ட்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. ஸோ மைனஸ் ஏயோட எலமெண்ட் என்ன பாருங்கள் மேலே, 7, 8, 11, 12. ஸோ 7, 8, 11, 12 கேன்சல் பண்ணு. 7, 8, 11, 12 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன எலமெண்ட் கிடைக்குது, எனக்கு வந்து 4, 10, 15, 16 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பி டேஷ்மா. ஸோ பி டேஷ் அகெயின் யூனியன் மைனஸ் பி. ஸோ யூனியன்னா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 மைனஸ் பியோட எலமெண்ட் என்னடா, பியோட எலமெண்ட் வந்து 4, 8, 12, 15. இப்போ இந்த எலமெண்ட்லாம் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த பியோட எலமெண்ட்டை என்னென்ன கேன்சல் ஆகுனா 4, 8, 12, 15 பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 7, 10, 11, 16. இப்போ இது ரெண்டு எலமெண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்செக்ஷனில் எழுத போகிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேம் ஆயுதடா இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேம் ஆயுதது இருக்குதுன்னு பாருங்கள். சேமாக வந்து 10ம் இருக்குது, இங்கே 10 இருக்குது, 16 இருக்குது, இங்கே 16 இருக்குது. 10, 10, 16, 16. ஸோ 10, 16. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 = 2,
இங்கே பாருங்கள் 10,16 மேலே பாருங்கள் 10,16 1 = 2 வெரிஃபைடு. ஓகேவாம்மா? ஒரு இதாண்டா. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா A இன்டர்செக்ஷன் B the whole dash equal to A dash union B dash. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் ப்ராக்கெட்டில் இருக்கிறது உள்ளே தனியாக போட்டுக்கோங்கம்மா A இன்டர்செக்ஷன் Bக்கு, அப்புறம் டேஷ்க்கு. அகெயின் கீழே A dash B dash A dash union B dash. ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bன்ற போது ஏயும் பியும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ், ரெண்டு ஜாயின் ஆகிற பிளேஸ் இது இந்த பிளேஸாடா, இதுக்கு ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B the whole dash. ஹோல் டேஷ்னால் இந்த பிளேஸை தவிர யூனியனோட மைனஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். எந்த பிளேஸ் தவிர? மிடில் பிளேஸை தவிர. ஓகேவாம்மா? இந்த பிளேஸை தவிர எல்லா பிளேஸும் ஷேட் பண்ணியிருப்பீங்க. அகெயின் A டேஷ்னா ஏயை தவிர. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம்னா A டேஷ்னா ஏயை தவிரமா. ஸோ ஏயை தவிரனா ஏ டச் பண்ணவே கூடாது. A டேஷ்னா ஏ டச் பண்ணக்கூடாது, ஏ சர்க்கிளை. அகெயின் B டேஷ்னா பியையும் டச் பண்ணக்கூடாது. ஸோ ஏல ஷேட் பண்ணலாம். ஷேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேஸை ஷேட் பண்ணிடணும். யூனியன் பிளேஸ்லாம் ஷேட் பண்ணிடணும். இப்போ A dash union B dash. A dash union B dashனா ரெண்டுத்தையும் எது காமனாக ஷேடாக இருக்குது? வெளியே இருக்க பார்ட் ஷேடாக இருக்கா? சர்க்கிளுக்கு வெளியே இருக்க ஷேடாக இருக்குது. இதில் A ஷேடாக இருக்குது, இதில் B ஷேடாக இருக்குது. இப்போ எந்த பிளேஸ் ஷேட் ஆகலை? மிடில் பார்ட் மட்டும் ஷேட் ஆகலை, இன்டர்செக்ஷன் மட்டும். ஸோ இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் ஷேட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்கடா, இது செகண்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டும் பார்த்தீங்கன்னா செகண்டும் ஃபஸ்ட்டும் சேமாக இருக்கா? ஸோ 1 = 2 ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதி முடிப்பீங்க.